வணக்கம். டிசம்பர் 12ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் அரசு எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வழங்கக்கூடிய மானியம் குறித்து மறுபரிசீலனை செய்ய இருக்கிறாங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவங்க டாக்ஸ் எக்ஸம்ஷனை நீட்டிச்சிருக்காங்க. ரோட் டாக்ஸ் எக்ஸம்ஷன் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு 5 ஆண்டுக்கு அவங்க நீட்டிச்சிருக்காங்க. இப்போ அதை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டாக்ஸ் இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. மெக்சிகோ இந்தியா மீது 50% வரி விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த வரி 50% கொண்டு போயிட்டாங்க. இந்தியா மெக்சிகோவுக்கு ஏற்றுமதி செய்வது $5.3 பில்லியன். அதில் பெரும்பாலான அளவில் ஆட்டோ செக்டர் தான் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறாங்க இந்தியாவிலேருந்து மெக்சிகோவுக்கு. கிட்டத்தட்ட $1 பில்லியன் கார்ஸ் தான் ஏற்றுமதி ஆகுது இந்தியாவிலேருந்து. ஸோ அந்த செக்டர் பாதிப்படையும் நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோம். அந்த செக்டரில் எந்தெந்த கம்பெனிகள் அதிகமாக பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பட்டியல். ஸ்கோடா ஆட்டோ தான் 50%. இந்தியாவிலேருந்து கார்ஸ் போகக்கூடியதில் 50% ஸ்கோடா ஆட்டோ தான். ஸோ வோல்க்ஸ்வேகன், ஸ்கோடா இரண்டுமே சேர்த்து தான் நினைக்கிறேங்க. ஸோ 50% அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அடுத்தது ஹுண்டைக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. $200 மில்லியன் கார்ஸை அவங்க ஏற்றுமதி செய்திருக்காங்க. இதெல்லாமே போன நிதியாண்டுடைய டேட்டா நினைக்கிறேங்க. நிசான் $140 மில்லியன் ஏற்றுமதி செய்திருக்காங்க. சுசுகி $120 மில்லியன் கார்ஸை ஏற்றுமதி செய்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மற்றொரு செய்தி என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, இதில் யூஎஸ்ஏ பங்கு இருக்கா? மெக்சிகோ 50% வரி விதித்ததற்கு யூஎஸ்ஏ காரணமாக இருக்காங்களான்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்குங்க. அது உறுதியான தகவல் இல்லை, ஆனால் அது ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. நேரடியாக யூஎஸ்ஏ மெக்சிகோவை தூண்டி விட்டு 50% போட வைத்திருக்கிறாங்க அப்படி சொல்லலை. ஆனால் மெக்சிகோவும் யூஎஸ்ஏ இடையே ஒரு அக்ரிமெண்ட் போய்கிட்டு இருக்கு. யூஎஸ்ஏ மெக்சிகோ மீது அதிகமாக வரி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கான பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. அதனால யூஎஸ்ஏ கொஞ்சம் திருப்திப்படுத்துவதற்காக கூட அவங்க இந்தியா மீது இந்த 50% வரியை உயர்த்தி இருக்கலாம்னு சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் உறுதி செய்யப்படலை. ஸோ ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு அப்படின்ற தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஆர்ஆர்பி டிஃபென்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க இஸ்ரேல் நிறுவனமான மெப்ரோலைட்டுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் எலக்ட்ரோ ஆப்டிக் சிஸ்டமை உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இஸ்ரேல் நிறுவனம் மெப்ரோலைட்டுடைய ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் விற்பனை செய்வதற்கான அக்ரிமெண்ட்லையும் ஆர்ஆர்பி டிஃபென்ஸ் கையெழுத்திட்டு இருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கூடுதலாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் பிஎஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ட்ரேடிங் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. சில தினங்கள் மட்டும்தான் இந்த ட்ரேடிங்க்கு வருது இந்த ஆர்ஆர்பி டிஃபென்ஸ். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சியுடைய ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. இந்த ஐபிஓ வழியாக 10,600 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சி. டெம்போ குளோபல் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 700 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்டாக இது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த செய்தியில் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க டெம்போ குளோபல். என்எஸ்சியில் லிஸ்ட் இருக்கக்கூடிய நிறுவனம் 5% அதிகரித்தது. இன்றைக்கும் இந்த வீடியோ சேர் தண்டத்தில் மத்திய அளவில் பார்க்கும்போது க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது டெம்போ குளோபல். இன்ட்ரார்க் பில்டிங் இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. 70 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஆனால் யார்கிட்டன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. பிராமல் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. யூஎஸ்ஏல கென்டக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. டிசம்பர் 3 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. 4 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பிராமல் ஃபார்மா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புது முதலீடு செய்கிறாங்க. ஐடிபிஐசி இந்தியன் டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தில் 50% ஸ்டேக் வாங்குறாங்க 10 கோடி ரூபாய்க்கு. இந்த ஐடிபிஐசி என்ற நிறுவனம் ஃப்ராட் ஃபைட்டிங் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் கம்பெனி. இதில் 50% ஸ்டேக்கை வாங்குறாங்க 10 கோடி ரூபாய்க்கு. டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார இந்த டிரான்சாக்ஷன் முடிவுக்கு வரும்னு எஸ்பிஐ சொல்லியிருக்கிறாங்க. இதே போல ஒரு தகவல் பேங்க் ஆஃப் பரோடா வெளியிட்டிருக்கிறாங்க. இதே நிறுவனத்தில் அவங்க 50% ஸ்டேக்கை வாங்குறாங்க. நேற்றோ முந்தானேத்தோ நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. 2 நிறுவனங்கள் எஸ்பிஐ மற்றும் பேங்க் ஆஃப் பரோடாக்கு ஆர்பிஐ அனுமதி வழங்கியிருந்தாங்க. செக்ஷன் 8 கம்பெனியை துவங்கலாம், முதலீடு செய்யலாம்ன்ற மாதிரி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஐடிபிஐசி அப்படின்ற நிறுவனம் செக்ஷன் 8 கம்பெனி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. டிஆர்எஃப் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆனந்த் சந்த் ராஜினாமா செய்திருக்கிறாரு.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ரீட்டைல் பிஸ்னஸ் ஐபிஓ எப்போ வரும் அப்படின்ற கேள்விக்கு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போலேருந்து 3 ஆண்டிற்குள்ளார், அதாவது 2028க்குள்ளார் இவங்களுடைய ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான வேலைகளை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி ரிலையன்ஸ் வந்து அந்த ரீட்டைல் பிஸ்னஸில் சில விஷயங்கள் செய்ய விருப்பப்படுறாங்க. ஆண்டுதோறும் 2000 கடைகளை திறக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அதே போல் கடனை பெரிய அளவில் அடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம், ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான வேலைகளை ரிலையன்ஸ் துவங்கி இருக்கிறாங்க. இந்தியாவிலே பெரிய ஐபிஓ அந்த ஜியோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தி நம்ம முன்ன பார்த்துருந்தோம். இது வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் உடைய ஐபிஓ குறித்தான தகவல். சுஸ்லான் எனர்ஜி குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல். அப்பெலட் ட்ரிபியூனல் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு டாக்ஸ் நோட்டீஸ் வந்தது, கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. இப்போ அது தள்ளுபடி ஆகிவிட்டது, அந்த பணம் கட்ட வேண்டாம், அது 0 ஆயிடுச்சுன்னு பிஸ்னஸ் டுடேல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. யூஃப்ளெக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபண்ட் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 5.45 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.75% ஸ்டேக்கை யூஃப்ளெக்ஸில் வாங்கியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபண்ட். இதற்காக அவங்க 25 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? K2 ஃபேமிலி பிரைவேட் ட்ரஸ்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய நிறுவனர் பாவேஷ் அகர்வால் அவர் அடகு வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. மீண்டும் அவர் ஒரு 3% கூடுதலாக அடகு வைத்திருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இப்போ அவர் அடகு வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸுடைய சதவீதம் 13%. ஒட்டுமொத்தமாக அவர் வைத்திருக்கக்கூடிய சதவீதம் வந்து 30%. 13% அடகுல இருக்குது. இந்த அடகுல வைத்திருக்கக்கூடிய ஷேர்ஸுடைய மதிப்பு இப்போ இருக்கக்கூடிய ஷேர் பிரைஸ் வைத்து சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது 600 கோடி ரூபாய்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்விக்கிக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டி ஸ்விக்கியோடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன இருந்தது நியூட்ரல் ரேட்டிங், இப்போ பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 475, இப்போ 490 டார்கெட் கொடுத்துருக்காங்க ஸ்விக்கிக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. 28 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம்ஸ்க்கான கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ். ராமா ஸ்டீல் டியூப்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான RST இன்டர்நேஷனல் ட்ரேடிங் இணைந்து UAE நிறுவனமான ஆட்டோமேக் குரூப்பை வாங்குறாங்க. 296 மில்லியன் AED அங்கே இருக்கக்கூடிய கரன்சி, அது இந்திய ரூபாயில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 728 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. டைனகான் சிஸ்டம்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல கலக்கி இருக்கிறாங்க. 10% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் கிட்ட இருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 75 கோடி ரூபாய். அடுத்த 5 ஆண்டில் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் கிளைகளில் அவங்க டெஸ்க்டாப்ஸை அவங்க நிறுவுறாங்க. 9800க்கும் மேற்பட்ட டெஸ்க்டாப்ஸை 1000க்கும் மேற்பட்ட கிளைகளில் அமைக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டைனகான் சிஸ்டம்ஸ். எஸ் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். PNB பரிபாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 1.77 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.05% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. 38 கோடி ரூபாய்க்கு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்னா காப்தல் மொரீஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய பேரண்ட் கம்பெனி தான் இன்டர்குளோப் ஏவியேஷன். அவங்க தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய CEO இன்னைக்கு ஆஜராகிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. DGCA முன்னாடி இன்னைக்கு ஆஜராகிறாரு. டிசம்பர் 12 ஆஜராக இருக்கிறாருன்னு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ சேர தருணம் வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரலைங்க. அந்த மீட்டிங்கான அப்டேட், ஏதாவது மீட்டிங்கான அப்டேட் இருக்குன்னு நான் பின்னர் அதை வேறொரு வீடியோவில் சேர்க்க பார்க்குறேன். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.